வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னு தெரிய வருது. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி இத இதுக்கு மேல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு. இதனால தன்னோட பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுக்குள்ள நம்ம பஞ்சாயத்தை கூட்டி மறுபடியும் ஒரு பிரச்சனை உண்டாக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ நேரா ஊர் பஞ்சாயத்து கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, என் ஒய்ஃபுக்கு என் கூட வாழணும் அப்படிங்கறதுதான் ஆசை. ஆனா அத்தையோட பிடிவாதத்தினாலதான் என் ஒய்ஃப் அப்படி ஒரு முடிவெடுத்தாங்க. இப்போ என் ஒய்ஃப் என் கூட வாழ முடியல அப்படிங்கறதுக்காக அவங்க தப்பான முடிவெடுத்துட்டாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் முடிவு பண்ணி என்ன என் ஒய்ஃப் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஊர் பஞ்சாயத்துல நம்ம ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, ஒரு தடவை முடிவு எடுத்தது எடுத்ததுதான்ப்பா. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. உங்க ஒய்ஃப் அத்தனை பேருக்கு முன்னாடி உங்க கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுக்கப்புறமும் நாங்க பஞ்சாயத்தை கூட்ட முடியாது தம்பி. கோவில்ல போயிட்டு காசு வெட்டி போட்டாச்சு தம்பி. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னங்க இப்படி பேசுறீங்க, மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டுங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல தம்பி, அதற்கு வாய்ப்பே இல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. எப்படியாவது இந்த பஞ்சாயத்தை கூட்டி தான் பொண்டாட்டி கூட நான் வாழணும் அப்படிங்கறத எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம நவீன் இங்க பாருடா, நம்ம இவங்க கிட்ட எல்லாம் கேக்குறது வேஸ்ட். நம்ம பேசாப்புல சட்டப்படி முடிவெடுக்கலாம். ரேவதி ரொம்ப பாவம். அவ இதுக்கு மேல அங்க இருந்தா நிறைய தப்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அத நம்மளால வேடிக்கை பார்க்க முடியாது. நம்ம போயிட்டு சட்டப்படி அதிகாரிகளை கூப்பிட்டுட்டு நம்ம ரேவதியை கூட்டிட்டு வந்துருவோம். அத்தையால கண்டிப்பா அதிகாரிகளை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, அப்ப அப்படியே முடிவெடுப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களுக்கு தெரிஞ்ச லாயருக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணதோட ஹீரோ விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டதும் லாயர் சொல்றாங்க, சார், ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சார். சட்டப்படி உங்க ரெண்டு பேருக்குமே விவாகரத்து பண்ணிருக்கணும். அப்பதான் உங்க ரெண்டு பேருக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி காசு வெட்டி போட்டெல்லாம் உங்க ரெண்டு பேருக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உங்க பொண்டாட்டிக்கு உங்க கூட வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கு. அதனால நீங்க நேரடியா அந்த வீட்டுக்கு போயிட்டு என் பொண்டாட்டியை என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. சார், நாங்க தேவையான அதிகாரிகளை கூப்பிட்டுக்கிட்டு நேரா வேடத்தோட வீட்டுக்கு வரோம். நீங்களும் வந்துருங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து வேடத்துக்கிட்ட கேட்கலாம். இதை கேட்டதும் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரா நவீன் கிட்ட, டேய், உன்னோட ஐடியா கேட்டது ரொம்ப நல்லதா போச்சுடா, அவரு கூப்பிட்டுக்கிட்டு வர சொல்றாரு. இது கேட்டதும் அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டுக்கு போறாங்க. அதிகாரிங்க நிறைய பேர் வரத பார்த்துட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க, யார் நீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, மேடம், உங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்களா, எதுக்காக? அவங்க சொல்றாங்க, மேடம், உங்க பொண்ணுக்கு கார்த்திக் சார் கூட வாழணும் அப்படிங்கறதுதான் ஆசை. ஆனா நீங்க உங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க அந்த பொண்ணை வீட்டுல வச்சிருக்கீங்க. இந்த பொண்ணு தான் புருஷன் கூட வாழணும் அப்படின்னு நினைச்சு இந்த பொண்ணு தப்பான முடிவெடுத்தது கூட எங்களுக்கு தெரியும். நீங்க இப்பவே உங்க பொண்ணை எங்க கூட அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்திலயும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க பொண்ணை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணீங்க அப்படின்னா அதோட விளைவுகளை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணு யாரோட வாழணும் யாரோட வாழக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, உங்க பொண்ணு ரீசெண்டா என்ன முடிவு எடுத்தாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கோம். நீங்க இப்ப உங்க பொண்ணை எங்க கூட அனுப்பியே ஆகணும். உங்க பொண்ணு ஒருவேளை இவர் கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நாங்க இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் பொண்ணு கண்டிப்பா உனக்கு சாதகமா தான் பதில் சொல்லுவா. நீ கவலைப்படாத, உன் பொண்ணை கூப்பிடு அப்படின்னு சொன்னதும் நேரா கூப்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வெளியில வராங்க. வெளியில வந்ததும் அங்க உள்ளவங்க, இங்க பாருமா, உனக்கு யாரு கூட
இருக்கணும்னு ஆசை. உங்க அம்மா தானே உன்னை கட்டாயப்படுத்தி உன்னை இங்க இருக்க வச்சிருக்காங்க, சொல்லுமா அப்படின்னு சொன்னதும் அப்ப ஹீரோயின் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தை நீ காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, நீங்க சொல்றது சரிதான், சத்தியத்தை காப்பாத்தி தான் ஆகணும். ஆனா இங்க இருந்ததுனால நான் என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ கண்டிப்பா என்னால வந்துட்டு அவரை விட்டு இருக்கவே முடியாது. நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் அவர் கூட போக போறேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு அதிகாரிங்களை பார்த்து, பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு என் கூட வாழணும் அப்படிங்கறதுதான் ஆசை. ஆனா தேவையில்லாம அத்தை அவங்க வந்துட்டு அவங்க பொண்ணை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி இங்க வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் இப்பவே புரிஞ்சிருப்பீங்க. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, ஆமா சார், இப்பதான் சார் புரியுது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு அப்படின்னு நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க மேடம், இப்போ உங்க பொண்ண எங்க கூட அனுப்ப முடியுமா முடியாதா? ஈஸ்வரி சொல்றாங்க, என்னால முடியாது, என் பொண்ணு இந்த இடத்த விட்டு எங்கேயும் வரமாட்டா அப்படின்னு. அப்போ லாயர் சொல்றாங்க, அப்போ இது சரிப்பட்டு வராது, நாங்க அதிகாரிகளை வர சொல்றோம் அப்படின்னு நேரா அதிகாரிங்களுக்கு போன் பண்றாங்க. அதிகாரிங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, லாயர் சொல்றாங்க, சார் இங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்துட்டு வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கு. ஆனா அவங்க 2 பேருமே சேர்ந்து வைக்க முடியாம பொண்ணு வீட்டுக்காரவங்க பிரச்சனை பண்றாங்க. நீங்க வாங்க சார் அப்படின்னு சொன்னதும் அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, வணக்கம் மேடம். அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்ணிட்டோம், அவங்க 2 பேருக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். ஆனா அந்த முடிவை எதிர்த்து இவன் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் ஊர் பஞ்சாயத்தெல்லாம் செல்லுபடி ஆகாது மேடம். ஒருவேளை நீங்க உங்க பொண்ணை வந்து மிரட்டி இப்படி சொல்லிருக்கலாம்ல. சோ நீங்க என்னதான் சொன்னாலும் ஊர் பஞ்சாயத்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் மேடம். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. நீங்க பாருங்க சார், உங்க பேச்ச கண்டிப்பா என்னால கேட்க முடியாது. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். எங்க அம்மா வந்துட்டு இவனாலதான் இறந்தாங்க. சோ கண்டிப்பா நான் மறுபடியும் அந்த குடும்பத்துல உள்ளவங்களை என் வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டேன். நீங்க அவன் சொல்றான் அப்படிங்கறதுக்காக அவன் பேச்ச கேட்டுட்டு வந்து நிக்காதீங்க. இவன் பண்றது எல்லாமே முழுதான நாடகம். இவன் சொல்றத கேட்காதீங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சார், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இதனால அத்தை வந்துட்டு நாங்க தான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க சார் அப்படின்னு. உடனே லாயர் சொல்றாங்க, தம்பி, நாங்க அந்த பிரச்சனைய பேச வரல, உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இங்க பாருங்க ஈஸ்வரி மேடம், இவங்க 2 பேரையும் நீங்க சேர்த்து வச்சுதான் ஆகணும். அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. உங்களோட பிடிவாதத்துக்கெல்லாம் நாங்க ஆளாக முடியாது. இப்போ என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நீ ஏதாவது அவங்க கிட்ட எதிர்த்து பேசின அப்படின்னா அதிகாரிங்க உன்னை கைது பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணாத ஈஸ்வரி அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதுக்காக என் பொண்ண அவன் கூட அனுப்ப முடியுமா? என்னால முடியாது அப்படின்னு. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் நீங்க உங்க பொண்ணை அனுப்பிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னால இங்க எந்த பிரச்சனையும் வேணாம், அவர் கூப்பிடுறாருல, நான் போறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கிளம்புறாங்க. இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. வில்லி அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்தியா? உன் பொண்ணுக்கு உன்னை பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்லவே இல்ல. அந்த டிரைவர் பைய கூட அவ பாட்டுக்கும் போயிட்டா பாரு. நான் அப்பவே சொன்னேன், அந்த டிரைவர் பைய கொஞ்சம் கொஞ்சமா பேசி கூட்டிட்டு போயிருவான் அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன். நீ கொஞ்சமாவது கேட்டியா? பாத்தியா, அதிகாரிகளை எல்லாம் வர வச்சு அவனோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் கூட்டிட்டு போயிட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.